சரி, நீங்க உங்களை லவ் பண்றீங்க, அவங்க உங்களை லவ் பண்றாங்க. No, no. One side love. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சாலும் இந்த வீடியோவில் வந்து டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம் ஆல்ரெடி மோஷன் அப்ளிகேஷன் ஆப்லிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. உங்கள் ஆப்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டா பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டா பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரிங்கெல்லாம் பர்சன் பார்த்தா இப்போ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மாப் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி பார்த்து நான் டேரெக்டான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து புக் மாப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் ஆன்லையாக இருக்கும். மேலே பார்த்தா சம் எல்லாமே நான் வந்து எடிட் பண்ணி தந்துட்டுருப்பேன். நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த மேலே வந்து மென்ஷன் பண்ணல நேமு பட்டு அதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கீழே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் டிபி பிக்சரில் எத்தனை உங்களுடைய டிபி வந்து எடிட் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து கீழே பார்த்தா டிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிபி பிக்சர் சொல்லிட்டு அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண கூட சர்க்கிள் கார்டில் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அந்த சர்க்கிள் வந்து மேலே செட் ஆகும். மேலே வந்து செட் ஆகி போகிறோம். இப்போ அந்த இமேஜோட எண்டுக்கு போயிடலாம். இப்போ எண்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூணு ரசம் வந்து போயிடுங்க. கீழே மூணு ரசம் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் அந்த சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தராங்க. நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சைடில் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அலைன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த டிபியில் வந்து அந்த பிக்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் சிம்பிளாக அந்த பிக் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக்கு க்ரஷ்னு ஒரு லேயருக்கு பாருங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே குரூப் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு சர்க்கிளில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இங்கே ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதே லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறங்க. இன்னொரு எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் வந்து அதுக்கு கிளியராக தெரியல நீங்கள் வந்து அலைன் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஓகே இங்கே இந்த இடத்துல யாராவது சேஞ்ச் பண்ணிட்டாலும் இந்த கரெக்டாக இந்த பட்டன் ரிபிக்கும் அந்த பிக் க்ரஷுக்கு இந்த 2 லேயர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5/23 பார்த்தீங்கன்னா யூ எடிட் பிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கான லேயருக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் போங்க. போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ள சர்க்கிள் லேயர் இருக்கும். சேம் இதில் ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் ஐஸ் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து லாங் பண்ணி சர்க்கிள்கான லேயருக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு எண்டு வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரியறதுக்கு செட் பண்ணிங்க. எல்லாமே நீங்கள் 3 ரசம் ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து செட் பண்ணோம். பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து அது வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூ எடிட் பிக்குன்னு சொல்லிட்டு டைமிங் பார்த்தா 10:26 இந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. நீங்கள் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேம் அபவுட்னு இதில் அது வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போனால் இங்கே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான லேயர் இருக்குது. இந்த அபவுட்லேயும் நேம்லேயும் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த பட்டு நெக்ஸ்ட்டு ஃபீல் மைலான்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் இதில் இந்த டெக்ஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய் ரீஎடிட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 10:19 பார்த்தா பிக் ஒன்னு ஒரு லேயர் இருக்கும். வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயரையும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பிக் ஒன் காப்பின்னு ஒரு லேயர் இருக்கும். அதில் வந்து 2 லேயர் இருக்கும். இந்த லிரிக்ஸ்க்கான லேயர். இப்போ அந்த லிரிக்ஸ்க்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பிக் லேயரில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள ஒரு லேயர் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஜென்ட்டு எண்டு கீழே வந்து டவுனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா 3 ரசம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு -90 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக -90 வந்து செட் பண்ணிட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்கேல் ஆப்ஷன் தேர்ட் ஸ்கேல் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபைன் லாஸ்ட்டில் வந்து செட் ஆகிடும். இதுமாதிரி செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே இந்த பிக்லேயும் அதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மீடியான்ற பாருங்கள் ஒரு ரேஜெண்ட் வந்து ஆட் பண்ணணும். இருங்க ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் வந்து ஒரு ரேஜெண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க. கரெக்டாக எண்டு ஆடியோ லேயருக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க. இருங்க கரெக்டாக அது மாதிரி இந்த மியூசிக் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டுருங்க.
எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த லேயருக்கு வந்து நீங்கள் வந்து கலர் வந்து கொடுக்கணும். உங்கள் சாய்ஸ் தான். அந்த ரேஜென்ட்கான லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு கலர் வந்து எந்த கலர் பண்ணணும் உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து முன்ன வந்து ஒயிட்லேயே டல் வந்து ஒயிட் வந்து இந்த கலர் வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த கலர் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு இப்படி வந்து மேலே பார்த்தா செட்டிங் மேலே ஏர் பண்ணுங்க பட்டன் வந்து இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ பேக் வந்துட்டு செட்டிங் மேலே ஏர் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியுங்க. சேவ் ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.